சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போது திமுக கூட்டணியில் தேமுதிக சேர்ந்ததுலேருந்தே ஏதாவது ஒரு பஞ்சாயத்தாக இருக்குது சார். இப்போ சமீபத்தில் அவங்க பேசினது என்னென்னா, எங்கள் அண்ணன் ஆட்சியில், அதாவது ஸ்டாலின்னு சொல்லி, எங்கள் அண்ணன் ஆட்சியில் நீங்கள் என்ன குறை கண்டுபிடிச்சிட்டிங்க, அதிகபட்சம் போனால் என்ன ஒரு போதை கலாச்சாரம் இல்லை பாலியல் வன்கொடுமை, இது தவிர குற்றம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அவங்க சிறப்பாக பேசுகிறதா இல்லை பகையாளி வீட்டை உறவாடி கெடுன்ற மாதிரி உள்ளேருந்தே உள்குத்து வேலைனாங்களா சார் ஊர்லலாம்? அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா அவங்க? இல்லை, இதை நானும் எப்படி தெளிவாக சொல்கிறது, நீங்கள் கேள்வி கேட்கும் போதே பதிலையும் சேர்த்து தான் வச்சுக்கிட்டீங்க. இந்த ஸ்டாலினுக்கு வந்து பண்ணக்கூடிய சப்போர்ட்டா இல்லை வந்து பகையாளியை உறவாடியே கெடுக்கிற வேலையா அப்படின்னு நல்லா தானே கேட்குறீங்க. அதாவது அரசியல் மெச்சூரிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. வாய் தவறி வரக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது வேறு. இப்போ இவங்களே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு வருவதற்கு முன்னாடி இவங்க மேடைகளில் பேசின பேச்சை பார்த்தீங்கன்னா, கஞ்சா கடத்தல், போதைப்பொருள் கலாச்சாரம், வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை பற்றி ரொம்ப ஆவேசமாக பேசின விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் சொல்கிறது வந்து ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசினதில்ல, இப்போ ரீசெண்டாக 1 வருஷத்துக்குள்ளே அவங்க பேசினதே நிறைய நம்ம சமூக ஊடகங்களில் வைரலாக பரவிக்கிட்டு தானே இருக்குது. இதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பொதுவாக கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வரைக்கும் அது அவங்களுக்கு இடையில வந்து ஒரு கண்ணியத்தை மெயின்டைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக. அதுக்கு அடுத்தது எல்லாரும் சேர்ந்து இழுக்க வேண்டிய தேர் இது. யாராவது ஒருத்தங்க மக்கார் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாருக்கும் சேர்ந்து பாதிக்கும் இல்லையா? இப்போ பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்தவரையில் நம்ம வந்து 2-3 விஷயங்கள் இன்சிடென்ட் நம்மளே ஏற்கனவே ஒன்று பேசியிருக்கோம். கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி வேட்பாளர்கள்லாம் வந்து திமுக கூட்டணியில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய திருமாவளவன் வந்து அறிவிக்கிறாரு. எல்லாரும் எழுந்து நின்று பொதுமக்களை பார்த்து வணக்கம் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சபை நாகரிகம். இவங்களை கூப்பிட்டும் இவங்களை சொல்லியும் இவங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த பிறகும் கூட அப்படியே உட்காந்துருந்தாங்க பார்த்தீங்களா? இது வந்து நாம் ஏதோ வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் அவங்களுக்கும் ஏதோ உள்ளுக்குள்ளே ஏதோ அவங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் ஏதோ உரசல் இருக்க போதும் அப்படின்னு தான் நினச்சோம். இதை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிரச்சாரம் பண்ணுற கூட இடங்கள்லாம் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கு சிரமமாக தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது என்ன தான் வந்து பேசினா கூட எதை பேசுகிறது எதை பேசக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல. கண்டிப்பாக. மேடைகளில் சில பேர் நாகரிகமாக பேசுவாங்க, சில பேர் அருவருப்பாக பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். என்ன பேசினாலும் அவங்க எந்த ஸ்டாண்டில் நிற்கிறாங்களோ அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ பிரேமலதா விஜயகாந்த் வந்து இந்த சேலம் கூட்டத்தில் பேசினதை பார்த்தீங்கன்னா, இந்த பாலியல் வன்கொடுமை வந்து ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு பேசுகிறாங்கன்னா, இதை விட பெரிய விஷயம் என்ன இருக்குது? ஒரு பெண்ணோட மானத்தை வந்து காப்பாற்றுறது வந்து ஒரு அரசனுடைய கடமை இல்லையா? இந்த காலத்துலேருந்து அந்த காலம் வரைக்கும் மக்களை அமைதியாக வாழ வைக்கிறது, மக்களை நல்ல ஒழுக்கத்துக்கு கொண்டுட்டு போகிறது, அதுக்கப்புறம் வந்து அச்சமின்றி பாதுகாப்போடு வாழ வைக்கிறது, கலாச்சாரத்தோடு வாழ வைக்கிறது ஒரு அரசனுடைய கடமை இல்லை குடிகளை. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை ஒரு பெரிய விஷயமா? ஃபஸ்ட்டு எடுத்து பாருங்கள். போதைப்பொருள் கலாச்சாரம், இதை தவிர நீங்கள் வேறு என்ன குற்றச்சாட்டு வைப்பீங்க? இது தாங்க இருக்கிறதுலேயே மோசமான குற்றச்சாட்டு. அப்போ இவங்க என்ன அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க? இவங்களை நம்பி தொண்டர்கள் பின்னாடி போயிட்டுருக்காங்க. எதை வச்சு அவங்க அரசியல் பண்ணுறாங்க? முதல்ல பொது மேடையில் என்ன பேசுகிறதுங்கிறது தெரியல. அடுத்தது பொது மேடைகளில் எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல. நாம் சப்போர்ட் பண்ணுறதா பேசி பரிந்து பேசுகிறது அப்படிம்பாங்கள்ல, பரிந்து பேசுகிற மாதிரி பேசி அவங்களோட பலத்தெல்லாம் பாதியாக சிதைக்கிற மாதிரி இருக்குல்ல. அப்போ திமுக ஆட்சியில் வந்து எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறதே முதல்ல வந்து பார்க்கும்போது பாலியல் வன்கொடுமை. ஏன்னா ரீசெண்டாக நடந்த பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அடுத்தது குற்றச்சாட்டு வந்து கஞ்சா, இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் அங்கங்கே தலைவிரித்தாடுது. இந்த போதைப்பொருள் அழுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் போய் அங்கங்கே அடிக்கிறது, தகராறு பண்ணுறது, இதெல்லாம் பார்க்குறோம்ல. இதை வந்து எதிர்க்கட்சிகள் மறந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையிலே அவங்க ஞாபகப்படுத்தி விட்டு, அதாவது கூட இருந்தே குழி பறிக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா தெரியாது. இது வந்து நிச்சயமாக திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2016 மக்கள் நல கூட்டணி விஜயகாந்தை முன்னிலைப்படுத்தி விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இடதுசாரி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து, நம்ம இவர் ஜி.கே. வாசன் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து அவரை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக மையப்படுத்தி எல்லாம் சேர்ந்து நின்னாங்க இல்லையா? அவங்க பிரித்த வாக்குகள்ங்கிறது ரொம்ப குறைவான வாக்குகள். ஒவ்வொரு கட்சியுமே வாங்கக்கூடிய சராசரி வாக்குகளை விட ரொம்ப குறைவு. டோட்டலாகவே 2-3% அந்த மாதிரி தான் வந்துருச்சு இல்லையா? ஆனால் இதில் என்னென்னா, இந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று அங்கே தனியாக வாக்குகளை பிரிக்கலைன்னா கண்டிப்பாக திமுக வெற்றி பெற்றிருக்கும். அப்போ திமுக ஆட்சிக்கு வராமல் போனதுக்கு மக்கள் நல கூட்டணி தானே முக்கிய காரணம். கண்டிப்பாக அவங்கள எப்படி காலி பண்ணுறதுன்னு ஒரு பிளான். அப்போ அவங்க எல்லாரையும் கூட்டணிக்கு அரவணைச்சி இப்போ மதிமுக கிட்டத்தட்ட திமுகவோட கரைஞ்சி போயிடுச்சா இல்லையா? மதிமுக கூட்டணியில் ஏற்கனவே 6 சீட்டு கொடுத்து இப்போ வந்து 4 சீட்டாக குறைச்சிட்டாங்க. இதில் 3 சீட்டு வந்து
உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க, ஒரே ஒரு தொகுதி ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கினாங்களாம். அந்த தொகுதி என்னென்னா சீர்காழி தொகுதி. இந்த சீர்காழி தொகுதி பார்த்திங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய துணைவியாக இருக்காங்கல்ல துர்காவுடைய வீடு வந்து அந்த தொகுதிக்குள்ளே வர்றதுனால நாங்கள் எங்கள் சொந்த ஊர் இருக்கக்கூடிய தொகுதியிலே இந்த உதயசூரியன் சின்னம் நிற்கலைன்னா என்னன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. சரி பரவாயில்ல, நாங்கள் அங்கேயும் உதயசூரியன் சின்னத்திலே நின்றுக்கிறோன்னு சொல்லிட்டு மதிமுக கரைஞ்சி போச்சா? பெருந்தன்மையாக இல்லை, வேற வழி இல்லை. பெருந்தன்மை அதை வேணும் எடுக்க அரசியல் நாகரிகமாக சொன்ன அவ்வளோதான். அது வந்து அது கரைஞ்சி போச்சு. மதிமுக கரைஞ்சி போச்சு, விட்டுலாம். அதை இடதுசாரி கட்சிகள்லாம் கிட்டத்தட்ட அவங்க என்ன செய்யறதுன்னே தெரியாமல் அவங்களுக்கும் 4 சீட்டோட முடிச்சுட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 6 சீட்டுங்கிறது 2 சீட்டு ஏற்றி கொடுத்துருந்தால் கூட எல்லா தொகுதியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனநிறைவு இல்லாமல், ஏன்னா கேண்டிடேட் செலெக்ஷனில் பழைய கேண்டிடேட் சில பேர் கொடுக்கல, இவரே வந்து நின்று கட்சியை கண்ட்ரோல் பண்ணணுன்னு பார்க்கும்போது அதுக்கு வேறு கூட்டணியில் சில சிக்கல்கள், இதையெல்லாம் பார்க்கும்போது மனநிறைவாக இருக்கிற மாதிரி இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் தொடக்கம் எதுன்னு பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி உள்ளார வந்தது தான் இதுக்கான காரணம். அப்போ நேரடியாக பார்த்தாலும் மறைமுகமாக பார்த்தாலும் மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அத்தனையும் ஏதாவது ஒரு வகையில் கரைச்சிடணும் திமுகவில். நம்ம பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஒரு குற்றச்சாட்டு முன்வைப்போம். பாரதிய ஜனதா கட்சி வந்து மாநிலங்களில் எந்தெந்த கட்சிகளெல்லாம் கூட்டணி வைக்குதோ அந்த கட்சியை கரைச்சிடும், அதில் கரைஞ்சிரும்னு சொல்கிறாங்கல்ல. தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டுருக்கு? திமுகவோட கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையுமே திமுக கரைச்சிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இதுதான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அதுக்கான சில விஷயங்களை பிரேமலதாவே எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நாம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இதை நம்ம இப்படி தான் பார்க்கணும் சார். இப்போ சேலத்தில் திமுக கூட்டணி கூட்டத்தில் பிரேமலதா பேசுனது ஒரு சர்ச்சையாச்சு சார். அதே மேடையில் கமல் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து திமுகவில் சேர சொல்லி கலைஞர் அப்பவே தந்தி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாரு சார். சொல்லிவிட்டு நம்மளா ஊரில் சொல்லுவாங்க அவனுக்கு நீ பல்லக்கு தூக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து நான் மேடையிலே சொல்கிறாரு நான் திமுகவுக்கு பல்லக்கு தூக்க தான் வந்திருக்கேன்றாரு. இது எந்த அளவுக்கு சார் ஒரு நாகரிகமாக இருக்குது? கமல் வந்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது யாருக்குமே நமக்கு புரியவே புரியாது. பார்த்தீங்கன்னா சொல்லுவார், ஒன்று வடக்கப்போ அல்லது தெக்கப்போனால் மையம்னு ஒன்று கொண்டு வராரு. அந்த மையம்னா என்னன்னு அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீங்கள் ஒரு பொது இடங்களில் ஒரு ஏதாவது ஒரு எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா எல்லாரும் நின்று வேடிக்கை பார்ப்பாங்கல்ல. ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. லூசுத்தனமாக கோமாளித்தனமாக யாராவது பேசினாலும் அதையும் நின்று சில பேர் வேடிக்கை பார்ப்பாங்கல்ல, பார்த்துட்டு தான் போவாங்க. பார்த்து அவர் ஒரு நடிகர் தானே, அவர் வந்து இந்த ரோலை எடுத்துக்கிறாரு. நாம் பேசுகிறது யாருக்கும் புரியக்கூடாது. இதில் என்ன இருக்குது? அதை சாதாரண விஷயத்தை கூட வந்து இப்போ நீட்டி முடக்கி இப்படி மாற்றி அப்படி மாற்றி அது வந்து போட்டுக்கிட்டு பேசி அவரால் தெளிவாக முதல்ல பேசணும். என்ன சொல்ல வரமோ அதை ஓப்பனாக சொல்லலாம். இப்படி தான் வீட்டில் உள்ளவங்கள்ட்டலாம் பேசுவார் அவர், இப்படி தான் ப்ரொடியூசர்ட்டெல்லாம் பேசுவாரா, இல்லை இப்படி தான் சக நண்பர்கள்ட்ட அவர் பேசுவாரா? அது அப்படி இல்லை, அது ஒரு ஆர்டிஃபிஷியல், அது ஒரு ஆக்டிங். அது அவருக்கு தெரியும். அவர் பேசுகிறது தான் இப்படி பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க. அவர் பேரில் வரக்கூட அறிக்கையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இது அந்த இதை சொல்லுவாங்கள்ல, அந்த அதுக்கு முன்னாடிலாம் ஜுனூன் அப்படின்னு ஒரு சீரியல் ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் ஃபோன் செஞ்சீங்களா அப்படிம்பாங்க. ஃபோன் பண்ணிங்களாங்கிறது இயல்பான வார்த்தை. ஃபோனை எப்படி செய்கிறது போய் நம்ம மேனுஃபேக்சரிங்காக பண்ணுறோம். அவர் பேசுகிறது பூரா ஜுனூன் டைலாகாக தான் இருக்கும் அந்த டிரான்ஸ்லேஷன். அதனால் அதை பெருசாக எடுத்துக்க வேணாம். இவர் வந்து இளைஞராக இருக்கிறப்ப கலைஞரே இவருக்கு தந்தி அடித்து நீ இன்னும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேரல அப்படின்னு சொன்னாராம். அந்த தந்தி வந்து சேர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு பாருங்க. கமல் இளைஞராக இருக்கிறப்ப அந்த கொடுத்த தந்தி இப்போ வந்து சேர்ந்துருக்குது. அவர் பையன் முதலமைச்சரான பிறகு அங்கே வராராம். கோயம்புத்தூரில் மக்கள் நீதி மையம் சார்பாக அவர் போட்டியிடும்போது டார்ச் லைட்டை அடித்து அவர் யார் மேலே குற்றச்சாட்டு அதிகமாக வச்சார்? இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா பதவின்னு வரும்போது எந்த நேரமும் பல்ட்டி அடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. திராவிட குடும்பத்தில் நான் ஒருவனாகி விட்டேன் அப்படிங்கிறாரு. அது ஏன் இவ்வளவு நாள் ஆகணும்? தந்தி கொடுத்து இத்தனை வருஷம் கழிச்சு வந்த மாதிரி சொல்லுவாங்க. ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திருடன் வந்து திருடிட்டு போய் 6 மாதம் கழித்து நாய் குலைச்ச கதையான்னு ஒரு கதை சொல்லுவாங்க. திருடனை எப்போயோ நடந்த இன்சிடெண்ட்டுக்கு எப்போவோ சொல்லி ஞாபகப்படுத்தினேன், அப்போவே எனக்கு சொன்னால் பரவாயில்ல. அப்போ திராவிட குடும்பத்தில் ஒருத்தன் ஆகிட்டேன், இணைஞ்சிட்டேன், என்னென்னமோ சொல்லி அது என்ன சொல்ல வராருன்னே தெரியல. இப்படி தான் கமலோட ஸ்பீச் இருக்கும். அதனால் யாருமே அதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரேமலதா அளவுக்கு ஒன்றும் கேவலமாக பேசிடல, வழக்கம்போல் குழப்பி பேசியிருக்கார், அவ்வளோதான். அரசியலில் கமலுடைய அணுகுமுறையும் பிரேமலதாவோட அணுகுமுறையும் எப்படி இருக்குன்றதை தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.